வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஆன்லைன் போஸ்டர் மேக்கர். முதல்ல உங்களுடைய வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் fotor.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே சைன் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்தது நீங்கள் ஃபேஸ்புக், கூகுள் அல்லது உங்களுடைய இமெயிலை வச்சு இதை சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் கூகுளை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுறேன். ஸோ இதுக்கெல்லாம் இந்த பர்பஸ்க்கு ஒரு தனி ஜிமெயில் ஐடி வச்சுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது லோட் ஆகிடுச்சு. இந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேன்வா போலவே இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில், சேனல் ஆர்ட், அவதார், இப்படி பல விஷயங்கள், போஸ்டர், பேனர், இப்படி பல விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து கிளிக் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அது ஃப்ரீயாக ப்ரீமியமாக அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் கிரியேட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எடிட்டர் லோட் ஆகிடும். இதுவும் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கேன்வா போலவே தான் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஸ்பிளே ஆச்சுன்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அவங்க ஃப்ரீ ட்ரையல் இப்போ கேன்வாவில் கூட அந்த மாதிரி தான் காமிக்குது. ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது இங்கே சர்ச் டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் கொடுங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் ரெண்டுமே இருக்குது. இந்த மாதிரி டைமண்ட் சிம்பிள் இருந்தால் அதெல்லாம் ப்ரீமியம், டைமண்ட் இல்லாதது ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் ஆகும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது கேன்வா போலவே இருக்குது. பட் கேன்வா போல் இதில் ஃப்ரீ ஐட்டம்ஸ் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீ கிடையாது. ஸோ இங்கே டைமண்ட் சிம்பிள் இல்லாமல் இருந்தாலுமே சிலதெல்லாம் ப்ரீமியம் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா இது டைமண்ட் சிம்பிள் இல்லை. ஆனால் நான் இது கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இது லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு வந்ததுனாவே ஏதோ ஒரு ப்ரீமியம் ஐட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரோ டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் எஃபெக்ட் இது ப்ரோ ஆப்ஷன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அது ஃப்ரீயாக மாறிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வெறும்னே டவுன்லோட் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது முற்றிலும் ஃப்ரீயாக இருந்தால் இந்த மாதிரி வெறும்னே டவுன்லோட் பட்டன் தெரியும். அப்படி ஃப்ரீ இல்லைன்னா அது ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இது ஒரு விஷயம் இதில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். ஸோ நான் வேறு ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது ரீசைஸ் கேட்டது, டெம்ப்ளேட் சைஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டவுன்லோட் பட்டன் வந்ததுன்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு அர்த்தம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மாதிரி. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்து இந்த டவுன்லோட் பட்டன் போய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஃப்ரீயாக ப்ரீமியமாக அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சிமிலர் டு தட் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன்ஸும் அதே போல் தான். ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே டெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் இதெல்லாமே கூட இங்கே டைமண்ட் சிம்பிள் இருக்குது. டைமண்ட் சிம்பிள் இல்லாமல் இருந்தாலும் கூட அது சிலதெல்லாம் ப்ரீமியம் தான். ஸோ இது நான் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தேன். பட் இது டவுன்லோடுன்னு போனீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்னு வருது. ஸோ அதனால் இது வேண்டாம். ஸோ இது அப்படியே நான் நெக்ஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எது உங்களுக்கு இந்த மாதிரி வரலையோ இதுவும் ப்ரீமியம் தான் நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சாரி, இது ஆல்ரெடி ப்ரோன்னு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் கீழே டவுன் வரைக்கும் போயிட்டு அங்கே சில சிம்பிள் டெக்ஸ்ட்டுகள் இருக்குது, அது ஃப்ரீ தான், அதை நான் கவனித்தேன். ஸோ நீங்கள் டவுன் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா இது ஃப்ரீ தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோடுன்னு போனீங்கன்னா இது ஃப்ரீ டெக்ஸ்ட்டு. ஸோ இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஃப்ரீயாக ப்ரீமியமாக. ஸோ இதுவுமே ஃப்ரீ டெக்ஸ்ட்டு தான். ஸோ இது மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதெல்லாம் ஃப்ரீ டெக்ஸ்ட் இருக்குது, எது ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முன்னாடியே இதை இது பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது பாருங்கள், இதுவும் ஃப்ரீ தான். ஸோ இப்படி நம்ம ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ப்ரீமியமாக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ
இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்லோட்ஸ்னு பட்டன் இருக்குது. அப்லோடுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைல்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுறதாக இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ்ன்னு போனீங்கன்னா இங்கே வந்து இது மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. பட் இது வந்து ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ்லாம் கிடைக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுலேயும் ஃப்ரீ ப்ரீமியம் ரெண்டும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து pixabay.com, unsplash இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லேருந்து இமேஜஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கடுத்தது வந்து பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்டில் கூட வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ரீமியம் ரெண்டுமே இருக்குது. இருந்தாலுமே வந்து அது ஃப்ரீன்னு காமிச்சாலுமே கூட ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் டவுன்லோட் போய் பாருங்கள். இந்த மாதிரி டவுன்லோட் வந்ததுன்னா அது வந்து முற்றிலும் ஃப்ரீன்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்தது என்ன, எக்ஸ்டென்ஷன் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் இருக்குது, சார்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீ கிடையாது. அப்படியே மோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, டுட்டோரியல்ஸு, ஷார்ட்கட்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து முற்றிலும் ஃப்ரீ டெம்ப்ளேட். இதுக்கடுத்தது இது வந்து நான் டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மல் ஜேபெக், ஹை ரெசல்யூஷன் ஜேபெக், ஹை ரெசல்யூஷன் பிஎன்ஜி, அதுக்கப்புறம் நார்மல் பிடிஎஃப், இது 4மே வந்து ஃப்ரீ. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ நான் வந்து பிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கடுத்தது நம்ம இதை வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணுவோம். மறுபடியும் டவுன்லோட் கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது சேவ் ஃபைல் கேட்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேன்வா போலவே இருக்குது. பட் கேன்வா போல் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இதில் கிடையாது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு சிம்பிள் எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில ஃப்ரீயும் இருக்குது, பெய்டும் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ கேன்வா ஆல்டர்னேட்ஸ் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தால் இது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு தான் நல்லா சொல்ல முடியும். பட் 100% நீங்கள் கேன்வாவுக்கு இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ராபஸ்ட் டூல் கிடையாது. அதை ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் அவ்வளோ கொடுக்கல. ப்ரீமியமில் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.